மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த காணொலியில் நான் உங்களுக்கு வார்த்தை விளையாட்டுன்னு ஒரு காணொலி கொடுத்துக்கிறேன். இதில் என்னென்னு பிடிக்குன்னா, கலைந்துள்ள சொற்களை வந்திருக்கக்கூடிய அந்த சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கூடவே அந்த சொல்லுக்குள்ளே பல சொற்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாம் உங்களுடைய இந்த எவ்வளோ தமிழ் சொற்கள் தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுடைய தமிழ் ஆர்வத்தையும் இதெல்லாம் பார்த்துடலாம். நீங்கள் எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பார்க்கலாம் யார் அதிகமாக கண்டுபிடிக்கிறான்னு பார்த்துடலாம். அதேமாதிரி புதிய சொற்களாக இருந்துச்சுன்னா அதுக்கான அகராதியில் அந்த பொருள் எழுதுங்க. சரி, இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய காணொலிகள் வேணும்னா அதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், வார்த்தை விளையாட்டு. கலைந்துள்ள எழுத்துக்களை கொண்டு பல புதிய சொற்களை உருவாக்குவோமா? ரைட், வாங்க போகலாம். நீங்கள் தயாரா? ரெடி டு பி ரெடி. இதில் ஒரு 3 ரவுண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட் பாருங்கள், எளிமை. 5 எழுத்து சொற்கள் கொண்ட அந்த எழுத்துக்கெல்லாம் கலைஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், கலைந்துள்ள எழுத்துக்கான சொல்லை காண்க, புதிய சொற்களை உருவாக்குக. ஒரு எழுத்துலேருந்து 5 சொற்கள் வரைக்கும் நீங்கள் உருவாக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் உருவாக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து சுற்று 2 போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுநிலை, அதாவது ஒரு 6 எழுத்து சொற்கள் வரைக்கும் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலைந்துள்ள சொற்களில் ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 6 சொற்கள் வரைக்கும் நீங்கள் உருவாக்கலாம். சுற்று பார்த்தீங்கன்னா 7 எழுத்துக்கள் கொண்ட சொற்கள். இது என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்ச பின்னாடி பல புதிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சி போடுங்க. இது சுற்று 3. அவ்வளோதான். நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த வார்த்தைகளை சுற்று 1, சுற்று 2, சுற்று 3ன்னு போட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.